அகமதுவின் கதை. நகரத்தின் புறநகர் பகுதியில் மரங்கள் நிறைந்த பாதைகளில் அவன் நடந்து சென்றான். காலையின் மெல்லிய குளிர் அவனது கிழிந்த சட்டைக்குள் ஊடுருவி உடலை தொட்டது. பேண்டின் முழங்காலுக்கு கீழே பெரிய கிழிசல் இருந்தது. எத்தனை முறை தைத்தாலும் அது மீண்டும் கிழிந்துவிடும். காலில் அணிந்த செருப்புகளுக்கு பழைய மணமவை உடையாமல் இருக்க ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த நடை அவனுக்கு ஒரு பழக்கமாக இருந்தது. பள்ளிக்கு செல்லும் பயணம். அவனது பெயர் அகமது. பள்ளியின் வாசலை பார்த்தவுடன் அவனது மனதில் ஒரு லேசான பயம் தோன்றியது. அங்கே நண்பர்களின் சிரிப்பும் கேலிகளும் அவனை எதிர்நோக்கி காத்திருக்கும். பார்பிச்சைக்காரன் அகமது வருகிறான். ஒரு குரல் அவனது காதில் கூர்மையாக தைத்தது. பின்னால் கூட்ட சிரிப்பு. இவனெல்லாம் ஏன் பள்ளிக்கு வருகிறான்? இங்கு வந்து எங்கள் காற்றை அசுத்தப்படுத்த மற்றொருவன் கூச்சலிட்டான். அகமது தலைகுனிந்து அவர்களின் பார்வையில் படாமல் வேகமாக நடந்தான். அவனது கண்கள் தரையில் பதிந்திருந்தன. அவனது உலகம் அந்த செருப்புகளுக்குள் சுருங்கியது. வகுப்பறையில் அவன் எப்போதும் பின்மையில் ஜன்னலுக்கு அருகிலுள்ள காலி மூலையில் சென்று அமர்ந்தான். யாரும் அவனிடம் பேசுவதில்லை. யாரும் அவனுக்கு அருகில் அமருவதில்லை. அவனது இருப்பு கூட அவர்களுக்கு வெறுப்பாக இருந்தது. மதிய உணவு மணியடித்த போது எல்லோரும் தங்கள் அழகிய டிஃபின் பெட்டிகளை திறந்தனர். பிரியாணி, பரோட்டா, மசாலா தோசையின் மனம் வகுப்பறையை நிரப்பியது. அகமது மெதுவாக தனது துணிப்பையில் இருந்து ஒரு சிறிய எஃகு பாத்திரத்தை எடுத்தான். அதில் முந்தைய நாளின் கஞ்சியும் உலர்ந்த மீன் வறுத்ததும் இருந்தன. ஓய்வன் சிறை கைதிகளின் உணவு சாப்பிடுபவன். பின்னால் இருந்து யாரோ கத்தினார்கள். மீண்டும் கூட்ட சிரிப்பு. நாற்றம். ஒரு பெண் மூக்கை பொத்தினாள். அகமது ஒரு கணம் உறைந்து போனான். அவனது கண்கள் நீரால் நிரம்பினாலும் அதை யாருக்கும் காட்டாமல் வேகமாக உணவை முடித்தான். அவனது அம்மா எப்போதும் சொல்வது, மகனே, பொறுமைதான் மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கிறான். அந்த வார்த்தைகள் அவனுக்கு பலமளித்தன. ஆசிரியர்கள் பலமுறை இந்த கேலிகளை கண்டும் காணாதவாறு நடந்து கொண்டனர். ஒருவேளை இது அவர்களுக்கு ஒரு சாதாரண காட்சியாக மாறியிருக்கலாம், அல்லது ஒரு ஏழை குழந்தையின் பிரச்சினைகள் அவர்களின் கவனத்தில் வராமல் இருக்கலாம். முதல்வர் ராஜசேகரன் ஐயா பள்ளியில் மிகப்பெரிய அதிகாரி எப்போதும் புன்னகையுடன் மாணவர்களிடம் பேசுவார். ஆனால் அகமதுவை பார்த்தால் அவரது முகத்தில் ஒரு மாற்றம் தோன்றும். ஒருவித வெறுப்பா அல்லது அலட்சியமா? அகமதுவுக்கு அது ஒருபோதும் புரியவில்லை. அவனது மனதில் ஒரே கேள்வி, நான் ஏன் இங்கு வருகிறேன்? பள்ளி முடிந்ததும் அகமதுவுக்கு மற்றொரு உலகம் இருந்தது. மாலை 4 மணிக்கு அவன் நேராக பேருந்து நிறுத்தத்திற்கு ஓடுவான். அங்கே அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். வயதான தள்ளுவண்டி தொழிலாளி ராமன் அண்ணன். ராமன் அண்ணனின் தள்ளுவண்டியில் காய்கறிகளும் மளிகை பொருட்களும் நிரம்பியிருக்கும். அகமது ராமன் அண்ணனுக்கு உதவியாக பொருட்களை விநியோகித்து வண்டியை தள்ள உதவுவான். ராமன் அண்ணனின் சுருக்கமான முகத்தில் ஒரு புன்னகை மலரும். மகனே, இன்று கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. நீ வந்தது நல்லது. ராமன் அண்ணனின் அந்த வார்த்தைகள் அகமதுவுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தன. வெயில் மறையும் போது ராமன் அண்ணன் அகமதுவுக்கு ஒரு கிளாஸ் தேநீரும் ஒரு துண்டு சிற்றுண்டியும் வாங்கி கொடுப்பார். அந்த தேநீரின் வெப்பம் அவனது உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் உயிர்ப்பித்தது. ராமன் அண்ணனின் வேலை முடிந்ததும் அகமது நேராக அடுத்த இடத்திற்கு செல்வான். நகரத்தில் ஒரு சிறிய உணவகம். அங்கே அவனது அடுத்த வேலை தொடங்கும். பாத்திரங்களை கழுவி மேசைகளை துடைத்து அவன் நேரத்தை செலவழித்தான். சூடு நீரில் கைகளை புண்ணாக்கி எண்ணெய் மயமான பாத்திரங்களை கழுவி அவனது கைகள் கரடுமுரடாகின. சில சமயங்களில் உணவக உரிமையாளர் அவனிடம் கோபப்படுவார், வேகமாக, உனக்கு வேறு வேலை இல்லையா? அகமது ஒரு வார்த்தையும் பேசாமல் தலைகுனிந்து தனது வேலையை தொடர்ந்தான். இரவு 10 மணிக்கு அவனது வேலை முடியும். அந்த நாளின் கூலி கிடைத்தால் நேராக கோயிலுக்கு அருகில் செல்வான். அங்கே ஒரு முதிய பெண்மணி இருந்தாள், ரமணி அம்மா. உணவு இல்லாமல் பலவீனமாக இருந்த ரமணி அம்மாவுக்கு அகமது உணவு வாங்கி கொடுப்பான். ரமணி அம்மாவின் கண்களில் நிறையும் அன்பு அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக மகனே, ரமணி அம்மா சொல்வார். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவனது எல்லா சோர்வும் மறைந்துவிடும். அதன்பின் அவன் செல்லும் இடம் ஒரு சிறிய தேநீர் கடை. அங்குள்ள உரிமையாளருக்கு இரவில் கணக்குகளை எழுத அகமதுவின் உதவி தேவைப்படும். அகமதுவுக்கு கணக்கில் நல்ல திறமை இருந்தது.
அவன் வேகமாக கணக்குகளை எழுதி முடிப்பான். எல்லாம் முடியும் போது நேரம் இரவு 12 மணியாகும். ஒரு கிளாஸ் தேநீர் குடித்துவிட்டு சோர்ந்த உடலுடன் அகமது தனது குடிசையை நோக்கி நடந்து செல்வான். வானில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கும். அவனது மனதில் ஒரு பிரார்த்தனை மட்டும், அல்லாஹ்வே, நீ எல்லாவற்றையும் பார்க்கிறாய், எனக்கு பொறுமை தருவாயாக. அந்த இரவில் நகரத்தின் பரபரப்பு அடங்கிய ஒரு தெருவில் முதல்வர் ராஜசேகரன் ஐயா காரில் வீட்டிற்கு திரும்பினார். பள்ளியின் ஆண்டு விழா முடிந்து அவர் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தார். இரவு தாமதமாகியும் அவருக்கு சில நண்பர்களுடன் விருந்து இருந்தது. நல்ல மது மயக்கத்திலிருந்த அவர் பாட்டின் தாளத்திற்கு ஏற்ப தலையசைத்து காரை ஓட்டினார். திடீரென ஒளியற்ற ஒரு கல் மேம்பாலத்தின் கீழே யாரையோ எதிர்பார்த்து ஒரு முதியவர் உட்கார்ந்திருப்பதை அவர் கவனித்தார். அருகில் அவரது பள்ளியில் சோர்ந்து உறங்கும் ஒரு உருவம். ராஜசேகரன் ஐயா காரை நிறுத்தி வெளியே இறங்கினார். அருகில் சென்றபோது அவர் அதிர்ச்சியடைந்தார். அது அவரது பள்ளியில் பயிலும் அகமது. அவன் தனது கையிலிருந்த பையிலிருந்து உணவு பொட்டலத்தை எடுத்து அந்த முதியவருக்கு கொடுத்தான். உணவு சாப்பிட்ட பிறகு முதியவர் அகமதுவின் தலையை தொட்டு ஏதோ சொன்னார். பின்னர் அகமது அந்த முதியவரை தாங்கி சற்று தொலைவில் உள்ள ஒரு சிறிய வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். ராஜசேகரன் ஐயா அகமதுவை பின்தொடர்ந்தார். முதியவரை வீட்டில் விட்டுவிட்டு அகமது நேராக ஒரு தேநீர் கடைக்கு சென்றான். அங்கு சென்ற கடைக்காரருடன் பேசி கடையின் கணக்குகளை எழுதி கொடுத்தான். அப்போது நேரம் இரவு 12ஐ தாண்டியிருந்தது. வேலை முடிந்து சோர்ந்து தெருவில் நடந்து செல்லும் அகமதுவின் உருவம் ராஜசேகரன் ஐயாவின் மனதில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியது. அவரது வகுப்பறையின் இருண்ட மூலையில் கேலிகளை கேட்டு தலைகுனிந்து உட்கார்ந்திருந்த அகமது அப்போது அவர் கண்டவன் இல்லை. இரவின் குளிரில் யாருடைய உதவியுமின்றி மற்றவர்களுக்கு உதவ ஓடி நடந்த ஒரு நாயகனைத்தான் அவர் பார்த்தார். இதுவரை அவர் காணாத கேலிகளுக்கு மத்தியில் மறைந்திருந்த அந்த நல்ல மனதை ராஜசேகரன் ஐயா அடையாளம் கண்டார். அவரது மனம் உடைந்தது. தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்ற எண்ணம் அவரை வாட்டியது. மதுமயக்கமெல்லாம் விலகி கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்று போல பெருகுவதை அவர் உணர்ந்தார். மதுமயக்கத்தின் தளர்ச்சி நீங்கியதும் ராஜசேகரன் ஐயாவின் மனதில் பயமும் குற்ற உணர்வும் ஒரு சேர பொங்கி வந்தன. கண்முன் கண்ட காட்சி ஒரு அதிர்ச்சியுடன் அவரது இதயத்தில் தைத்து நின்றது. அவரது பள்ளியில் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட மாணவன் இரவின் நேரங்களில் மற்றவர்களுக்கு ஒளி பகிரும் ஒரு நாயகன் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. அகமது அந்த பெயர் அவரது மனதில் ஒரு புதிய பொருளை பெற்றது. அவர் படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலுக்கு அருகில் நடந்தார். வெளியே மெல்லிய நிலவொளி. தனது வாழ்க்கையில் இதுவரை காணாத ஒரு உண்மையை அந்த இரவில் அவர் உணர்ந்திருந்தார். தான் ஒரு முதல்வர், மாணவர்களுக்கு அறிவு பகிர வேண்டியவர். ஆனால் அகமது போன்ற ஒரு குழந்தையின் உண்மையான வாழ்க்கையை பார்க்க தன்னால் முடியவில்லையே என்ற எண்ணம் அவரை வாட்டியது. அவரது மகன் அருண் எல்லா வசதிகளிலும் வளர்ந்தவன். அவனுக்கு ஒருபோதும் அகமது போல கஷ்டப்பட்டதில்லை. ஒருவேளை அதனால்தான் அருணுக்கு மற்றவர்களிடம் இரக்கமில்லாமல் இருக்கலாம். ராஜசேகரன் ஐயா தனது மகனை பற்றி நினைத்தார். தனது பரபரப்பான வாழ்க்கையில் மகனை கவனிக்கவோ அவனை அன்பு செய்யவோ தன்னால் முடிந்திருக்கிறதா? மறுநாள் காலை ராஜசேகரன் ஐயா வழக்கத்தை விட முன்னதாக பள்ளிக்கு வந்தார். அவரது முகத்தில் வழக்கமான புன்னகை இல்லை, மாறாக ஒரு சிந்தனை பளு இருந்தது. ஆசிரியர் அறையில் சென்று உட்கார்ந்து அவர் அகமதுவின் மாணவர் பதிவுகளை எடுத்து பார்த்தார். அகமது தந்தை முகம்மது, தாய் பாத்திமா. தந்தை இறந்துவிட்டதாகவும் அம்மா கூலி வேலை செய்து குடும்பத்தை பராமரிப்பதாகவும் பதிவுகளில் இருந்தது. இவ்வளவு காலமும் இந்த விவரங்களைத்தான் கவனிக்கவில்லையே என்று நினைத்து அவருக்கு வெட்கமாக இருந்தது. அவர் அகமதுவை பற்றி ரகசியமாக விசாரிக்கத் தொடங்கினார். பள்ளியின் பணியாளர் ரஷீதை அழைத்து அகமதுவின் விவரங்களை கேட்டார். ரஷீது அகமதுவின் அயலவர். ஐயா, அகமது நல்ல பையன். அவனது அம்மா கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறார். பள்ளி முடிந்ததும் நேராக வேலைக்கு செல்கிறான். இரவு தாமதமாகத்தான் வீடு திரும்புகிறான், ரஷீது சொன்னார். ராஜசேகரன் ஐயா மேலும் விவரங்கள் கேட்டறிந்தார். ராமன் அண்ணன் உணவகத்தில் வேலேரமணி அம்மாதே நீர்க்கடையில் கணக்குகள் எல்லாம் அவருக்கு புதிய தகவல்களாக இருந்தன. தான் கண்ட காட்சிகள் உண்மை என்று அவருக்கு உறுதியானது. அன்று மதியம் ராஜசேகரன் ஐயா தனது காரில் அகமது வேலை செய்யும் இடங்களுக்கு சென்றார். ராமன் அண்ணனின் தள்ளுவண்டியை பார்த்ததும் காரை நிறுத்தினார். ராமன் அண்ணனுடன் பேசினார். அகமது நல்ல பையன் ஐயா, அவன் என் மகன் போல. அவன் இல்லையென்றால் இந்த வேலையை என்னால் தனியாக செய்ய முடியாது, ராமன் அண்ணன் சொன்னார். ராஜசேகரன் ஐயா உணவகத்திற்கு சென்றார். உணவக உரிமையாளரிடம் பேசிய போது அகமதுவின் கடின உழைப்பை பற்றி அவர் புகழ்ந்து பேசினார்.
அவனைப் போல நேர்மையான பையனை நான் பார்த்ததில்லை ஐயா. அவனது குடும்பத்தைப் பற்றி நினைத்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. கடைசியாக அவர் ரமணி அம்மாவை சந்திக்க சென்றார். ரமணி அம்மாவின் குடிசையின் கதவை திறந்தபோது வறுமையும் கஷ்டமும் நிறைந்த ஒரு உலகம் அவரது முன் தோன்றியது. ரமணி அம்மா அகமதுவை பற்றி விரிவாக பேசினார். அவன் என் மகன் ஐயா. அவன் இல்லை என்றால் நான் பசியால் இறந்திருப்பேன். அவன் தினமும் எனக்கு உணவு கொண்டு வருவான். அவனது பிரார்த்தனைதான் என் பலம். ரமணி அம்மாவின் கண்கள் நீரால் நிரம்பின. ராஜசேகரன் ஐயாவால் தனது கண்ணீரை தடுக்க முடியவில்லை. இதுவரைதான் கண்ட உலகம் எவ்வளவு சிறியது என்று அவருக்கு புரிந்தது. அன்று இரவு ராஜசேகரன் ஐயாவால் தூங்க முடியவில்லை. அகமதுவின் நிஷ்களங்கமான முகம், அவனது கடின உழைப்பு, அவனது இரக்கம் எல்லாம் அவரது மனதை நிரப்பியது. அகமதுவிடம் தான் செய்த தவறுகள் ஒவ்வொன்றாக அவரது மனதில் தோன்றின. கேலிகளை கேட்டு தலை குனிந்து உட்கார்ந்திருந்த அகமதுவை தான் கண்டும் காணாதவாறு நடந்தது. அவனது மதிய உணவு பெட்டியை பற்றி குழந்தைகள் கேலி செய்தபோது தான் தலையிடாதது எல்லாம் அவருக்கு பெரிய குற்ற உணர்வை உண்டாக்கியது. மறுநாள் காலை ராஜசேகரன் ஐயா ஒரு புதிய முடிவு எடுத்தார். அகமதுவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவனது வாழ்க்கையை மேம்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். பள்ளியில் வறுமையின் பெயரால் எந்த குழந்தையும் கேலி செய்யப்படக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அவர் தனது அலுவலகத்திற்கு நடந்தார், ஒரு புதிய மனிதனாக, புதிய எண்ணங்களுடன். மறுநாள் காலை ராஜசேகரன் ஐயா பள்ளிக்கு வந்தார். அவரது மனதில் ஒரு புதிய உறுதி இருந்தது. அகமதுவை சந்திக்க வேண்டும், அவனிடம் பேச வேண்டும், தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் எப்படி தொடங்குவது என்று அவருக்கு எந்த தெளிவும் இல்லை. வகுப்பு தொடங்குவதற்கு முன் ராஜசேகரன் ஐயா அகமதுவை தனது அலுவலகத்திற்கு அழைத்தார். பணியாளர் ரஷீது அகமதுவை அழைக்க சென்றபோது வகுப்பில் ஒரு மெல்லிய பேச்சு எழுந்தது. அவனது கட்டணம் செலுத்தப்படவில்லை போல ஒரு மாணவன் மெதுவாக சொன்னான். அல்லது ஏதாவது திருட்டு வழக்கில் சிக்கியிருக்கிறானா? மற்றொருவன் கேலி செய்தான். அகமது வழக்கம் போல தலைகுனிந்தியாருடைய பார்வையிலும் படாமல் வகுப்பறையிலிருந்து வெளியேறினான். அவனது மனதில் பயம் இருந்தது. முதல்வர் ஏன் தன்னை அழைத்தார்? தான் ஏதாவது தவறு செய்துவிட்டோமா? அலுவலகத்தின் கதவை அடைந்தபோது அகமது ஒரு கணம் நின்றான். கதவை திறந்து உள்ளே நுழைந்தபோது ராஜசேகரன் ஐயா நாற்காலியிலிருந்து எழுந்து அவனை பார்த்தார். அவரது முகத்தில் வழக்கமான கண்டிப்போ அல்லது புச்சமோ இல்லை. மாறாக ஒருவித சோகமும் குற்ற உணர்வும் தோன்றியது. அகமது உள்ளே வா, உட்கார், ராஜசேகரன் ஐயா மென்மையாக சொன்னார். அகமது ஆச்சரியப்பட்டான். முதல்வர் தன்னிடம் இவ்வளவு அன்பாக பேசுவது இதுவே முதல் முறை. அவன் மெதுவாக நாற்காலியில் அமர்ந்தான். தலை குனிந்துகைகளை கோர்த்து வைத்தான். அகமது, எனக்கு உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். ராஜசேகரன் ஐயா பேச்சை தொடங்கினார். நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். ராஜசேகரன் ஐயா வார்த்தைகளை தேடினார். அகமது தலையை உயர்த்தி அவரை பார்த்தான். அவனது கண்களில் நம்பிக்கையின்மையும் அதைவிட அதிகமாக ஆச்சரியமும் நிரம்பியிருந்தது. எதற்கு ஐயா? அகமது மெதுவாக கேட்டான். ராஜசேகரன் ஐயா ஒரு நீண்ட மூச்சு விட்டார். நான் உன்னை கவனிக்கவில்லை அகமது. பள்ளியில் நீ எதிர்கொண்ட சிரமங்களையோ கேலிகளையோ நான் கண்டும் காணாதவாறு நடந்து கொண்டேன். ஒரு முதல்வராக, ஒரு ஆசிரியராக நான் என் கடமையில் தவறிவிட்டேன். உனது கஷ்டங்களை நான் புரிந்து கொள்ளவில்லை. உனது இதயத்தில் உள்ள வலியை நான் உணரவில்லை. இவை அனைத்திற்கும் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ராஜசேகரன் ஐயாவின் குரல் தடுமாறியது. அவரது கண்கள் நீரால் நிரம்பின. அகமது ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவனது கண்கள் நீரால் நிரம்பி வழிந்தன. இவ்வளவு காலமும் அவன் மனதில் ஒதுக்கி வைத்திருந்த வலியும் துக்கமும் கண்ணீராக வெளியே வந்தன. ஒரு கணம் அவனை கேலி செய்த நண்பர்களின் முகங்கள், ஆசிரியர்களின் அலட்சியம், பசியுடன் வேலை செய்த இரவுகள் எல்லாம் அவனது மனதில் மின்னி மறைந்தன. அகமது, நான் உனக்கு உதவ விரும்புகிறேன், ராஜசேகரன் ஐயா தொடர்ந்தார். உனக்கு படிக்க தேவையான அனைத்து உதவிகளையும் நான் வழங்குவேன். உனக்கு தேவையான புத்தகங்கள், சீருடை, உணவு எல்லாவற்றையும் பள்ளி ஏற்கும். இனி நீ இரவில் வேலைக்கு செல்ல வேண்டியதில்லை. உனது கவனம் படிப்பில் மட்டுமே இருக்க வேண்டும். அகமது தலையை உயர்த்தி ராஜசேகரன் ஐயாவை பார்த்தான். அவனது கண்களில் ஒருவித சந்தேகம் இருந்தது. இவை அனைத்தும் உண்மையா அல்லது மற்றொரு கேலியா? ஐயா, அகமது பேசத் தொடங்கினான். எனக்கு என் அம்மாவுக்கு உதவ வேண்டும். எனக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். அவனது குரல் மெலிந்திருந்தது.
அகமதுவனது அம்மாவுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் ஏற்பாடு செய்வேன். உனது அம்மாவுக்கும் நான் உதவுவேன். ராஜசேகரன் ஐயா உறுதியாக சொன்னார். உனக்கு எதாக வேண்டும் என்று ஆசை அகமது? எனக்கு ஒரு பெரிய மனிதனாக வேண்டும் ஐயா. என் அம்மாவையும் ராமன் அண்ணனையும் ரமணி அம்மாவையும் போன்றவர்களுக்கு உதவ வேண்டும். அகமது சொன்னான். அவனது வார்த்தைகளில் உறுதி இருந்தது. நீ நிச்சயமாக ஒரு பெரிய மனிதனாக வருவாய் அகமது. நான் உன்னுடன் இருப்பேன். ராஜசேகரன் ஐயா அவனை அணைத்தார். அகமது முதல் முறையாக ஒரு அன்பு தொடுதலை உணர்ந்தான். அவனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அன்று மதியம் ராஜசேகரன் ஐயா பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களையும் ஆசிரியர் அறைக்கு அழைத்தார். அவரது முகத்தில் ஒரு புதிய பாவம் இருந்தது. ஆசிரியர்களே, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும், அவர் தொடங்கினார். நமது பள்ளியில் ஒரு மாணவன் இருக்கிறான் அகமது. அவனது வாழ்க்கையை நாம் இதுவரை கவனிக்கவில்லை. அவனது கஷ்டங்களை நாம் அறியவில்லை. வறுமையின் பெயரால் அவன் எதிர்கொண்ட கேலிகளை நாம் புறக்கணித்தோம். ஒரு ஆசிரியராக, ஒரு முதல்வராக நான் செய்தது பெரிய தவறு. ஆசிரியர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். ராஜசேகரன் ஐயாவின் வார்த்தைகளை அவர்களால் நம்ப முடியவில்லை. இனி முதல் நமது பள்ளியில் வறுமையின் பெயரால் எந்த மாணவனும் கேலி செய்யப்படக்கூடாது. ஒவ்வொரு மாணவனுக்கும் சமமான கவனம் கிடைக்க வேண்டும். அகமது நமக்கு ஒரு பாடம். உண்மையான கல்வி இரக்கத்திலிருந்தும் அன்பிலிருந்தும் தொடங்குகிறது. ராஜசேகரன் ஐயா உறுதியான குரலில் சொன்னார். அந்த நாள் முதல் பள்ளியில் மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின. அகமதுவை கேலி செய்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கண்டிப்பான எச்சரிக்கை விடுத்தனர். அகமதுவுக்கு புதிய சீருடையும் புத்தகங்களும் கிடைத்தன. அவனது மதிய உணவு பாத்திரம் நிரம்பியது. அவனது அம்மாவுக்கு ஒரு சிறிய வேலையை ராஜசேகரன் ஐயா ஏற்பாடு செய்து கொடுத்தார். அகமதுவுக்கு இனி இரவில் வேலைக்கு செல்ல வேண்டியதில்லை. அவனது வாழ்க்கை மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆனால் அகமதுவுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த மாற்றங்கள் எல்லாம் ராஜசேகரன் ஐயா என்ற ஒரு மனிதனின் நற்செயலால் நிகழ்ந்தவை. பள்ளியில் உள்ள மற்ற மாணவர்களின் மனப்பான்மை அவனிடம் முழுமையாக மாறவில்லை. சிலர் இப்போதும் அவனை சந்தேகத்துடன் பார்த்தனர். சிலர் மெதுவாக பேசினர். அகமது அதை பொருட்படுத்தவில்லை. அவனது மனதில் ஒரே இலக்கு, நன்றாக படித்து ஒரு பெரிய மனிதனாக வேண்டும். தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை வீணாக்கக்கூடாது. ராஜசேகரன் ஐயா தனது வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றங்கள் அகமதுவுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து கொடுத்தன. இரவு வேலைகளின் பளு இல்லாமல் அவனது நாட்கள் படிப்பிற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டன. பள்ளியிலிருந்து கிடைத்த புதிய புத்தகங்களை அவன் ஆர்வத்துடன் படித்து முடித்தான். வகுப்பில் ஆசிரியர்கள் கற்பிக்கும் விஷயங்களை அவன் கவனமாக கேட்டான். சந்தேகங்களை கேட்க அவன் தயங்கவில்லை. அவனது படிப்பு திறன் மெதுவாக மேம்பட்டது. கணிதத்திலும் அறிவியலிலும் அவனது திறமைகள் மேலும் தெளிவாக தோன்றின. இருப்பினும் பள்ளியின் சூழல் முழுமையாக மாறவில்லை. ராஜசேகரன் ஐயாவின் தலையீடுகள் காரணமாக யாரும் அகமதுவை பகிரங்கமாக கேலி செய்யவில்லை. ஆனால் சில மாணவர்களின் கண்களில் சந்தேகமும் பொறாமையும் தோன்றியது. இவனுக்கு என்ன முதல்வரின் மகனா? திடீரென இவ்வளவு வசதிகள் கிடைத்துவிட்டன. சிலர் மெதுவாக பேசினர். இவனுக்கு அதிர்ஷ்டம். மற்றவர்கள் புச்சத்துடன் சிரித்தனர். அகமது அதை பொருட்படுத்தவில்லை. அவனது இலக்கு படிப்பு மட்டுமே. ஒரு நாள் பள்ளியில் ஆண்டு அறிவியல் கண்காட்சி அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு வகுப்பில் இருந்தும் சிறந்த திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கப்படும். அகமதுவுக்கு அறிவியலில் பெரும் ஆர்வம் இருந்தது. அவன் ஒரு நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை உருவாக்க முடிவு செய்தான். அவனது குடிசைக்கு அருகிலுள்ள மாசு நிறைந்த நீர் அவனை எப்போதும் கவலையடையச் செய்தது. குறைந்த செலவில் எளிய பொருட்களை பயன்படுத்தி நீரை எவ்வாறு சுத்திகரிக்க முடியும் என்று அவன் சிந்தித்தான். அவனது திட்டத்தை பற்றி கேள்விப்பட்ட போது பலர் அவனை கேலி செய்தனர். இவனது வீட்டில் குடிநீர் இல்லாததால் தான் இந்த திட்டத்தை செய்கிறானா? ஒரு மாணவன் உரத்து சிரித்தான். ஒரு பிளாஸ்டிக் குப்பியும் கரியும் வைத்து இவன் நீரை சுத்திகரிக்கப் போகிறான். மற்றொருவன் கேலி செய்தான். அகமது அவர்களின் வார்த்தைகளை கேட்டு தலைகுனிந்தான். ஆனால் அவனது மனதில் ஒரு உறுதி இருந்தது. அவனது திட்டத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும். ராஜசேகரன் ஐயா அகமதுவின் திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்தார்.
ஆய்வகத்தில் தேவையான பொருட்களை பயன்படுத்த அனுமதி அளித்தார். அறிவியல் ஆசிரியர் திரு ரவீந்திரன் அகமதுவுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கினார். அகமது நாட்களாக ஆய்வகத்தில் நேரத்தை செலவழித்தான். அவனது ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பிரார்த்தனை போல இருந்தது. கண்காட்சி நாள் வந்தது. பள்ளி அரங்கம் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களின் கூட்டத்தால் நிரம்பியது. ஒவ்வொரு மாணவனும் தங்கள் திட்டங்களை பெருமையுடன் வெளிப்படுத்தினர். அகமது தனது திட்டத்துடன் ஒரு மூலையில் நின்றான். அவனது திட்டம் மிகவும் எளிமையாக இருந்தது. ஒரு பிளாஸ்டிக் குப்பி, மணல் கற்கள், கரிதுணி துண்டு ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு நீர் சுத்திகரிப்பு இயந்திரம். நீதிபதிகள் ஒவ்வொரு திட்டத்தையும் மதிப்பீடு செய்து முன்னேறினர். அகமதுவின் கடைசி அடைந்தபோது சிலருக்கு புச்சம் தோன்றியது. இது ஒரு குழந்தை விளையாட்டு இல்லையா? ஒரு நீதிபதி மெதுவாக சொன்னார். ஆனால் ராஜசேகரன் ஐயா அகமதுவுக்கு முழு ஆதரவு அளித்தார். அகமது, உனது திட்டத்தை விளக்கு, அவர் சொன்னார். அகமது தனது திட்டத்தை விளக்கினான். மாசு நிறைந்த நீர் இந்த இயந்திரத்தின் வழியாக செல்லும்போது எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறது என்று எளிமையாக விவரித்தான். அவனது வார்த்தைகளில் நேர்மை இருந்தது. அவன் தனது திட்டத்தின் நடைமுறை தன்மையை பற்றி பேசினான். ஐயா, இதை நான் என் வீட்டில் உள்ள நீரை சுத்திகரிக்க பயன்படுத்துகிறேன். இது குறைந்த செலவில் யாராலும் உருவாக்க முடியும், அகமது சொன்னான். நீதிபதிகள் அகமதுவின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் அவனது திட்டத்தை பற்றி மேலும் கேள்விகள் கேட்டனர். அகமது எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதிலளித்தான். அவனது அறிவும் நேர்மையும் அவர்களை கவர்ந்தன. முடிவு அறிவிக்கும் நேரம் வந்தது. முதல்வர் ராஜசேகரன் ஐயா மைக் அருகில் வந்தார். இந்த ஆண்டின் அறிவியல் கண்காட்சியில் முதல் பரிசு பெறுவது ஒரு எளிய ஆனால் மிகவும் நடைமுறைத்தன்மை வாய்ந்த திட்டம். அந்த திட்டத்தின் பின்னால் உழைத்த மாணவன் அகமது. அரங்கத்தில் ஒரு கணம் மௌனம் நிலவியது. பின்னர் மெல்லிய பேச்சு எழுந்தது. அகமதுவை கேலி செய்த மாணவர்கள் அதிர்ச்சியடைந்து ஒருவரையொருவர் பார்த்தனர். அகமது மெதுவாக மேடை நோக்கி நடந்தான். அவனது கண்கள் மகிழ்ச்சியால் நிரம்பின. ராஜசேகரன் ஐயா அவனை அணைத்து பரிசு வழங்கினார். வாழ்த்துக்கள் அகமது, நீ எங்களுக்கு பெருமை, ராஜசேகரன் ஐயா சொன்னார். அகமது பரிசை வாங்கிதலை குனிந்து நன்றி சொன்னான். அவனது கண்கள் நீரால் நிரம்பின. இந்த வெற்றி அவனுக்கு வெறும் பரிசு இல்லை. அது அவனது கஷ்டங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம். அவனது நேர்மையான முயற்சிகளுக்கு கிடைத்த பலன். பரிசு வழங்கல் விழாவுக்கு பிறகு அகமது நேராக ராமன் அண்ணனிடமும் ரமணி அம்மாவிடமும் சென்றான். அவனது வெற்றியை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ராமன் அண்ணன் அகமதுவை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். மகனே, உனக்கு ஒரு நாள் பெரிய இடத்தை அடைவாய் என்று எனக்கு தெரியும். ரமணி அம்மாவின் கண்கள் மகிழ்ச்சியால் நிரம்பின. அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பாராக மகனே, அவர் பிரார்த்தித்தார். அவர்களின் மகிழ்ச்சி அகமதுவின் வெற்றியை மேலும் இனிமையாக்கியது. அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்றது அகமதுவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. பள்ளியில் அவனை கேலி செய்த பல மாணவர்கள் இப்போது அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சிலருக்கு ஆச்சரியமாக இருந்தது, மற்றவர்களுக்கு பொறாமை. இவன் எப்படி வெற்றி பெற்றான்? முதல்வர் ஐயா உதவியதால்தான் இருக்கும், சிலர் மெதுவாக பேசினர். அவனுக்கு அதிர்ஷ்டம், மற்றவர்கள் புச்சத்துடன் சிரித்தனர். ஆனால் அகமதுவின் மனதில் இந்த வார்த்தைகள் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவனது கண்களுக்கு இப்போது தெளிவான இலக்கு இருந்தது. ராஜசேகரன் ஐயா அகமதுவின் வெற்றியில் மிகவும் மகிழ்ந்தார். அவர் அகமதுவை தனது அலுவலகத்திற்கு அழைத்து வாழ்த்தினார். அகமது, இது உனது கடின உழைப்பின் பலன். நீ எங்களுக்கு பெருமை. உன்னால் இன்னும் பல உயரங்களை அடைய முடியும், ராஜசேகரன் ஐயா சொன்னார். அகமது தலைகுனிந்து நன்றி சொன்னான். ஆனால் இந்த வெற்றி அகமதுவுக்கு புதிய சவால்களையும் கொண்டு வந்தது. பள்ளியில் உள்ள சில ஆசிரியர்கள் கூட அகமதுவின் வெற்றியை சந்தேகத்துடன் பார்த்தனர். குறிப்பாக அகமது முதல் பரிசு வென்றபோது இரண்டாம் பரிசு பெற்ற ரோஹித் என்ற மாணவனின் பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து புகார் செய்தனர். எனது மகன்தான் உண்மையில் வெற்றி பெற வேண்டியவன். ஒரு ஏழை மாணவனுக்கு முதல்வர் ஐயா உதவியதால் தான் அவனுக்கு பரிசு கிடைத்தது, ரோஹித்தின் தந்தை ராஜசேகரன் ஐயாவிடம் சொன்னார். ராஜசேகரன் ஐயா அவர்களை சமாதானப்படுத்த முயன்றாரானால் அவர்களின் மனதில் சந்தேகம் நிலவியது. அகமதுவை பொறுத்தவரை இந்த வெற்றிகள் அவனை மேலும் பணிவாக்கின. அவன் தனது படிப்பில் மேலும் கவனம் செலுத்தினான். இரவுகளில் அவனது குடிசையின் மூலையில் உட்கார்ந்து புத்தகங்களை படித்தான்.
ராமன் அண்ணனும் ரமணி அம்மாவும் அவனது வெற்றியில் மிகவும் மகிழ்ந்தனர். அவர்கள் அவனுக்கு பிரார்த்தனைகள் மற்றும் அன்பு மூலம் ஆதரவு அளித்தனர். அகமதுவின் வெற்றி கதை. புதிய அறிவிப்பு. ஒரு மாதம் கழித்து பள்ளியில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மாநில அளவிலான அறிவியல் போட்டிக்கு பள்ளியிலிருந்து ஒரு மாணவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த போட்டி அகமதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அவன் தனது நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை மேலும் மேம்படுத்த முடிவு செய்தான். ஆனால் ரோஹித்தும் அவனது நண்பர்களும் அகமதுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டத் தொடங்கினர். இவனை எப்படியாவது இந்த போட்டியில் பங்கேற்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று ரோஹித் தன் நண்பர்களிடம் கூறினான். பிரச்சினைகள். அகமது அறிவியல் ஆய்வகத்தில் தனது திட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது சில மாணவர்கள் அவனை தொந்தரவு செய்யத் தொடங்கினர். ஆய்வகத்தில் உள்ள பொருட்களை மறைப்பது, அவனது திட்டத்தின் பாகங்களை மாற்றி வைப்பது போன்ற குறும்புகளை அவர்கள் செய்தனர். ஒரு நாள் அகமது தனது திட்டத்தின் முக்கியமான ஒரு பாகத்தை ஆய்வகத்தில் வைத்துவிட்டு சென்றபோது அது மறைந்துவிட்டது. அவன் பதறிப்போனான். அந்த பாகம் இல்லாமல் அவனால் திட்டத்தை முடிக்க முடியாது. அவன் ஆய்வகம் முழுவதும் தேடினான், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆசிரியரின் உதவி. அகமது வருத்தத்துடன் ராஜசேகரன் சாரிடம் சென்றான். சாரன் திட்டத்தின் ஒரு பாகம் காணவில்லை என்று கூறினான். ராஜசேகரன் சாருக்கு விஷயம் புரிந்தது. அவர் ஆய்வகத்தின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதிக்க உத்தரவிட்டார். காட்சிகளை ஆராய்ந்த போது ரோஹித்தும் அவனது நண்பர்களும் அந்த பாகத்தை எடுத்து மறைப்பது தெரியவந்தது. ராஜசேகரன் சாருக்கு கோபம் வந்தது. அவர் ரோஹித்தையும் அவனது நண்பர்களையும் அழைத்து கண்டித்தார். அவர்கள் அகமதிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மன்னிப்பு மற்றும் முன்னேற்றம். ரோஹித்தும் அவனது நண்பர்களும் வெறுப்புடன் அகமதிடம் மன்னிப்பு கேட்டனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த திட்டத்தின் பாகத்தை திருப்பி அளித்தனர். அகமது அவர்களை மன்னித்தான். அவனது மனதில் கோபமோ பழிவாங்கும் எண்ணமோ இல்லை. இந்த சம்பவம் அகமதை மேலும் வலிமையாக்கியது. மாநில அளவிலான போட்டிக்கு தயாராக அவன் முயற்சிகளை தொடர்ந்தான். ராஜசேகரன் சார் அறிவியல் ஆசிரியர் திரு ரவீந்திரனிடம் அகமதுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ரவீந்திரன் அகமதுக்கு முழு ஆதரவு அளித்தார். அகமதின் அறிவும் திறமையும் அவரை வியப்பில் ஆழ்த்தியது. அகமது பல நாட்கள் கடினமாக பயின்றான். அவனது ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவனுக்கு பலம் அளித்தது. மழை மற்றும் சவால் போட்டிக்கு முந்தைய நாள் அகமது தனது குடிசையின் மூலையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தான். திடீரென கனமழை பெய்யத் தொடங்கியது. அவனது குடிசையின் கூரை ஒழுகியது. புத்தகங்களும் குறிப்பேடுகளும் நனையத் தொடங்கின. அவன் பதறிப்போனான். அந்த புத்தகங்கள் அவனுக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்தவை. அவன் புத்தகங்களை ஒரு பிளாஸ்டிக் தாளால் மூடினான். குளிரில் நடுங்கியபடி அந்த இரவை அவன் கழித்தான். அவனது மனதில் ஒரு கணம் சந்தேகம் எழுந்தது. இந்த போட்டியில் நான் பங்கேற்க முடியுமா? இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் வெற்றி பெற முடியுமா? ஆனால் அடுத்த கணம் அவனது மனதில் அவனது உம்மாவின் வார்த்தைகள் ஒலித்தன. மகனே, அல்லாஹ் மன்னிப்பவர்களுடன் இருக்கிறான். ராமன் அண்ணனின் ரமணி அம்மாவின் அன்பு அவனது மனதை நிரப்பியது. ராஜசேகரன் சாரின் நம்பிக்கை அவனுக்கு பலமளித்தது. அவன் கண்களை மூடி பிரார்த்தித்தான், அல்லாஹுவே எனக்கு பலம் அளிக்கவும். அவனது மனதில் ஒரு புதிய உறுதி பிறந்தது. அவன் இந்த போட்டியில் வெற்றி பெறுவான். தனக்காக மட்டுமல்ல, தன்னை நம்பிய அனைவருக்காகவும். மாநில அளவிலான போட்டி. மழை நின்ற புலர்காலம். அகமது குளிரில் நடுங்கியபடி நனைந்த போர்வையிலிருந்து எழுந்தான். இன்று மாநில அளவிலான அறிவியல் போட்டி. அவனது மனதில் ஒருவித பயமும் ஆர்வமும் ஒரு சேர நிரம்பியிருந்தன. உம்மா அதிகாலையில் எழுந்து அவனுக்கு காலை உணவு தயார் செய்திருந்தார். பழைய ரொட்டியும் தேநீரும். மகனே, அல்லாஹ் உன்னுடன் இருப்பான். தைரியமாக போய் வா என்று உம்மா அவனை அணைத்து கூறினார். அந்த வார்த்தைகள் அவனுக்கு பெரும் பலம் அளித்தன. ராஜசேகரன் சார் அவனை போட்டியிடத்திற்கு அழைத்துச் செல்ல ஒரு வேனை ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அகமது அதை மறுத்தான். சார், நான் பேருந்தில் சென்றால் போதும். என் உம்மாவுக்கு சிரமமாக இருக்கும். அவனது பணிவு ராஜசேகரன் சாரை வியப்பில் ஆழ்த்தியது. சரி அகமது, உனக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் என்னிடம் கூற தயங்காதே என்று ராஜசேகரன் சார் கூறினார். போட்டி மைதானம். அகமது பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து சென்றான்.
அவனது கையில் தனது நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தின் மாதிரியும் ஒரு சிறிய பையும் இருந்தன. பேருந்தில் ஏறியபோது அவனது மனதில் பல எண்ணங்கள் கடந்து சென்றன. தன்னை கேலி செய்த மாணவர்கள், பரிகாசித்த ஆசிரியர்கள், அனைவரின் முகங்களும் அவனது மனதில் தோன்றி மறைந்தன. ஆனால் அவனது மனதில் ஒரு உறுதி இருந்தது. அவன் இந்த போட்டியில் வெற்றி பெறுவான். தனக்காக மட்டுமல்ல, தன்னை நம்பிய அனைவருக்காகவும். போட்டி இடத்தை அடைந்தபோது அகமது அதிர்ச்சி அடைந்தான். நூற்றுக்கணக்கான மாணவர்கள், அவர்களுடன் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள், அனைவரும் பளபளப்பான சீருடைகளும் புதிய புத்தகங்களுடனும் நின்றனர். சிலரது கைகளில் பெரிய திட்ட மாதிரிகள். அகமது தனது பழைய சீருடையில் சிறிய மாதிரியுடன் ஒரு மூலையில் நின்றான். அவன் தனியாக இருந்தான். அவனுடன் யாரும் இல்லை. ஒரு கணம் அவனுக்கு வருத்தம் தோன்றியது. இவன் எங்கிருந்து வந்தவன்? ஒரு மாணவன் மற்றொருவனிடம் மெதுவாக கூறினான். இந்த பழைய சீருடையெல்லாம் அணிந்து இவன் இங்கே ஏன் வந்தான் என்று மற்றவன் கேலி செய்தான். அகமது அவற்றை பொருட்படுத்தாமல் தனது கண்காட்சி மேடைக்கு நடந்து சென்றான். அவனது திட்ட மாதிரியை அங்கே வைத்து கண்களை மூடி பிரார்த்தித்தான். போட்டி மற்றும் வெற்றி போட்டி தொடங்கியது. நடுவர்கள் ஒவ்வொரு மேடையையும் பார்வையிட்டு திட்டங்களை மதிப்பீடு செய்தனர். அகமதுவின் மேடையை அடைந்தபோது சில நடுவர்களுக்கு இழிவாக தோன்றியது. இது ஒரு சாதாரண மாதிரிதானே என்று ஒரு நடுவர் கூறினார். ஆனால் அகமது தனது திட்டத்தை பற்றி விளக்கத் தொடங்கினான். மாசடைந்த நீரை எவ்வாறு சுத்திகரிக்கலாம், இது சாமானிய மக்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்று எளிமையாக விவரித்தான். அவனது வார்த்தைகளில் நேர்மையும் அறிவும் நிரம்பியிருந்தன. அகமதுவின் விளக்கத்தை கேட்ட நடுவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் மேலும் கேள்விகள் கேட்டனர். அகமது அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாக பதிலளித்தான். அவனது அறிவுமெளிய பொருட்களை பயன்படுத்தி அவன் உருவாக்கிய திட்டத்தின் நடைமுறைத்தன்மையும் அவர்களை ஈர்த்தது. ஒரு நடுவர் அகமதிடம் கேட்டார், இந்த யோசனை உனக்கு எங்கிருந்து வந்தது? அகமது தனது குடிசைக்கு அருகிலுள்ள மாசடைந்த நீரை பற்றியும் அதை சுத்திகரிக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் விவரித்தான். அவனது வார்த்தைகளில் நிஷ்கபடமான தன்மையும் நேர்மையும் இருந்தன. போட்டி முடிந்தது. முடிவு அறிவிக்கும் நேரம் வந்தது. ஆடிட்டோரியம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் நிரம்பியிருந்தது. அகமதுவின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் கண்களை மூடி பிரார்த்தித்தான். நிகழ்ச்சி அமைப்பாளர் மைக்கை எடுத்து அறிவித்தார், மாநில அளவிலான அறிவியல் போட்டியில் முதல் பரிசு பெறுபவர். ஒரு கணம் மௌனம் நிலவியது. அகமதுவின் இதயம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தான். நகர உயர்நிலைப் பள்ளியிலிருந்து அகமது ஆடிட்டோரியத்தில் ஒரு கணம் மௌனம் தளம் கட்டியது. பின்னர் மெதுவாக ஒரு பேச்சு எழுந்தது. அகமது அதிர்ச்சியடைந்தான். அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவன் மெதுவாக மேடையை நோக்கி நடந்தான். அவனது கண்களுக்கு முன் எல்லாம் மங்குவது போல் தோன்றியது. ராஜசேகரன் சாராமன், அண்ணன்றமணி, அம்மா அனைவரின் முகங்களும் அவனது மனதில் தோன்றி மறைந்தன. அமைப்பாளர் அகமதுக்கு கோப்பையும் சான்றிதழையும் வழங்கினார். வாழ்த்துக்கள் அகமது, உனது திட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இது சமூகத்திற்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும் என்று அமைப்பாளர் கூறினார். அகமது தலை குனிந்து நன்றி கூறினான். பள்ளியில் வரவேற்பு. பள்ளிக்கு திரும்பிய போது அகமதை வரவேற்க ராஜசேகரன் சாரும் மற்ற சில ஆசிரியர்களும் இருந்தனர். ராஜசேகரன் சார் அகமதை அணைத்து வாழ்த்தினார். அகமது, நீ எங்களுக்கு பெருமை. நீ எங்கள் பள்ளிக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்று தந்தாய் என்று ராஜசேகரன் சார் கூறினார். அகமதை கேலி செய்திருந்த மாணவர்கள் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இந்த வெற்றியை அவர்களால் நம்ப முடியவில்லை. ரோஹித் பொறாமையுடன் அகமதை பார்த்தான். இவன் எப்படி வெற்றி பெற்றான் என்று மெதுவாக கூறினான். ஆனால் அகமது அவர்களின் வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை. அவனது மனதில் ஒரு அமைதி நிரம்பியிருந்தது. இந்த வெற்றி அவனது கஷ்டங்களுக்கு அல்லாஹ் அளித்த பரிசாக இருந்தது. புதிய தொடக்கம். மாநில அளவிலான அறிவியல் போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு அகமது ஒரு புதிய நட்சத்திரமாக பள்ளிக்கு திரும்பினான். அவனது பழைய சீருடையும் கிழிந்த செருப்புகளும் இன்னும் அப்படியே இருந்தன. ஆனால் இப்போது அவனை பார்க்கும் கண்களில் இழிவுக்கு பதிலாக ஆச்சரியமும் மரியாதையும் நிரம்பியிருந்தன. சிலருக்கு இன்னும் நம்ப முடியவில்லை, தாங்கள் கேலி செய்திருந்த அந்த ஏழை மாணவனால் இப்படி ஒரு வெற்றியை அடைய முடியும் என்று. வகுப்பறையில் அவன் நுழைந்தபோது ஒரு அசாதாரண மௌனம் நிலவியது. ரோஹித் பொறாமையுடன் அவனை பார்த்தான். அவனது நண்பர்கள் மெதுவாக பேசினர்.
அகமது வழக்கம் போல கடைசி பெஞ்சில் தனது விருப்பமான இருக்கையில் அமர்ந்தான். அவனது மனதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வெற்றி அவனை பெருமை உணர வைக்கவில்லை, மாறாக மேலும் பணிவாக்கியது. பள்ளிக்கூட்டத்தில் பாராட்டு. அடுத்த நாள் காலை பள்ளிக்கூட்டத்தில் முதல்வர் ராஜசேகரன் சார் அகமதுவின் வெற்றியை அறிவித்தார். எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் ஒரு செய்தி உள்ளது. நமது மாணவர் அகமது மாநில அளவிலான அறிவியல் போட்டியில் முதல் பரிசு வென்றிருக்கிறார் என்று ராஜசேகரன் சார் அறிவித்தார். மாணவர்களிடையே மெதுவாக ஒரு பேச்சு எழுந்தது. பலருக்கு இந்த செய்தியை நம்ப முடியவில்லை. ராஜசேகரன் சார் தொடர்ந்தார். அகமது மேடைக்கு வரவும். அகமது மெதுவாகதலை குனிந்து மேடையை நோக்கி நடந்தான். அவனது ஒவ்வொரு அடியிலும் உறுதி இருந்தது. மேடையில் அவனை ராஜசேகரன் சார் அணைத்தார். அகமது நமக்கு அனைவருக்கும் ஒரு முன்மாதிரி என்று ராஜசேகரன் சார் மைக் மூலம் கூறினார். அவனது கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இந்த வெற்றிக்கு பின்னால் உள்ளன. வறுமையோ சூழ்நிலைகளோ ஒரு நபரின் திறமையை அளவிடுவதற்கு அளவுகோல்கள் அல்ல என்று அகமது நமக்கு நிரூபித்திருக்கிறான். ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களது தனித்துவமான திறமைகள் உள்ளன. அவற்றை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க வேண்டியது நமது கடமை. இனிமேல் எங்கள் பள்ளியில் எந்த மாணவரும் வறுமையின் பெயராலோ அல்லது வேறு எந்த காரணத்தாலோ பரிகாசிக்கப்பட மாட்டார். ஒவ்வொரு மாணவரும் சமமான மரியாதையை பெறுவார். ராஜசேகரன் சாரின் வார்த்தைகள் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஒரே மாதிரி பாதித்தன. ரோஹித்தும் அவனது நண்பர்களும் தலை குனிந்தனர். அகமது தலையை உயர்த்தி பார்த்தான். அவனது கண்களில் ஒரு அமைதி நிரம்பியிருந்தது. இந்த நிமிடம் அவனது கஷ்டங்களுக்கு அல்லாஹ் அளித்த பரிசாக இருந்தது. பள்ளியில் மாற்றம். அந்த நாளிலிருந்து பள்ளியின் சூழல் மெதுவாக மாறத் தொடங்கியது. அகமதை பற்றிய மாணவர்களின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டது. சிலர் அவனுடன் பேசத் தொடங்கின, சந்தேகங்களை கேட்டனர். அவன் அனைவரிடமும் அன்புடனும் பணிவுடனும் நடந்து கொண்டான். அவனது எளிமை பலரை ஈர்த்தது. ஒரு நாள் கணித வகுப்பில் ஒரு புதிய பாடம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ரோஹித்துக்கு அந்த பாடம் புரியவில்லை. அவன் விரக்தியுடன் அமர்ந்திருந்தான். அகமது இதை கவனித்தான். வகுப்பு முடிந்ததும் அகமது ரோஹித்திடம் சென்றான். ரோஹித், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று மெதுவாக கேட்டான். ரோஹித் ஆச்சரியத்துடன் அகமதை பார்த்தான். அவனது மனதில் ஒரு வித வெட்கம் தோன்றியது. இவ்வளவு காலம்தான் கேலி செய்தவனே இப்போது தன்னை உதவ வந்திருக்கிறான். எனக்கு இந்த கணக்கு புரியவில்லை என்று ரோஹித் மெதுவாக கூறினான். அகமது அவனுக்கு உதவத் தொடங்கினான். எளிய மொழியில் தெளிவாக கணக்குகளை விளக்கினான். ரோஹித்துக்கு அது விரைவாக புரிந்தது. நன்றி அகமது என்று ரோஹித் கூறினான். அவனது குரலில் நேர்மை இருந்தது. அகமது புன்னகைத்தான். அவனது மனதில் மகிழ்ச்சி தோன்றியது. குடும்ப ஆதரவு. பள்ளி முடிந்த பிறகு அகமது வழக்கம் போல ராமன் அண்ணனையும் ரமணி அம்மாவையும் பார்க்கச் சென்றான். அவனது வெற்றி அவர்களை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்திருந்தது. மகனே, நீ எங்கள் அனைவருக்கும் பெருமை என்று ராமன் அண்ணன் கூறினார். ரமணி அம்மா அவனை அணைத்து முத்தமிட்டார். அல்லாஹ் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் மகனே என்று அவர்கள் பிரார்த்தித்தனர். அவர்களது அன்பு அகமதுக்கு பெரும் பலமாக இருந்தது. இரவில் தனது குடிசையின் மூலையில் அமர்ந்து அகமது புத்தகங்களை படித்தான். வெளியே மெல்லிய நிலவொளி. அவனது மனதில் ஒரு அமைதி நிரம்பியிருந்தது. தனது வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களைப் பற்றி அவன் சிந்தித்தான். வறுமையும் பரிகாசங்களும் நிறைந்த அவனது வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வந்தவர் ராஜசேகரன் சார். ஆனால் இந்த ஒளியை தக்க வைக்க வேண்டியது தனது கடமை என்று அவனுக்கு தெரியும். அவன் கண்களை மூடி பிரார்த்தித்தான். அல்லாஹ்வே, நீ எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும். புதிய நட்பு. அகமதுவின் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய தாளத்திற்கு மாறியது. பள்ளியில் அவன் இப்போது தனியாக இல்லை. ரோஹித் கூட அவனுடன் நட்பு பாராட்டத் தொடங்கினான். கணிதத்தில் சந்தேகங்கள் இருக்கும்போது ரோஹித் அகமதை அணுகினான். அகமது அவனுக்கு உதவ தயங்கவில்லை. அவர்களது நட்பு மெதுவாக வளர்ந்தது. வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்களும் அகமதிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டனர். அவனது எளிமையும் பணிவும் அவர்களை ஈர்த்தது. ராஜசேகரன் சார் அகமதுக்கு அனைத்து ஆதரவையும் அளித்தார். அவரது அலுவலகத்தில் உள்ள நூலகத்தை அகமதுக்கு திறந்து வைத்தார். அங்கிருந்து அவன் புதிய புத்தகங்களை படித்தான். அறிவை பெறுவதற்கான அவனது ஆர்வம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அறிவியலிலும் கணிதத்திலும் அவன் மேலும் மேம்பட்டான்.
ஆசிரியர்கள் அவனை கவனமாக கவனித்தனர். இடைநிலை பள்ளி வினாடி வினா. ஒரு நாள் பள்ளியில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நகரத்தின் முன்னணி பள்ளிகள் பங்கேற்கும் ஒரு இடைநிலை பள்ளி வினாடி வினா போட்டி. இந்த போட்டி பள்ளியின் பெருமைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. கடந்த ஆண்டுகளில் அவர்களது பள்ளிக்கு இந்த போட்டியில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற முடியவில்லை. ராஜசேகரன் சார் இந்த ஆண்டு வெற்றி பெற உறுதி கொண்டார். வினாடி வினா அணியை தேர்ந்தெடுக்க ஒரு முதல் நிலை போட்டி நடத்தப்பட்டது. அகமது, ரோஹித், பிரியா, ஆகாஷ் ஆகியோர் அடங்கிய ஒரு அணி பள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டது. அகமது இந்த அணியில் இடம்பெற்றது பலருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரோஹித்துக்கு அகமதை பற்றி பொறாமை இருந்தாலும் அவனது திறமையை அவனுக்கு தெரியும். வினாடி வினா போட்டிக்கு பயிற்சி தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்த பிறகு அணி உறுப்பினர்கள் ஒன்றாக பயின்றனர். அகமதுவின் அறிவு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. வரலாறு, புவியியல், அறிவியல், இலக்கியம் அனைத்து பாடங்களிலும் அவனுக்கு நல்ல அறிவு இருந்தது. அவனது நினைவாற்றலும் வேகமும் அணிக்கு பெரும் பலமாக இருந்தன. ரோஹித் கூட அகமதுவின் அறிவை ஒப்புக்கொண்டான். அகமது, நீ இல்லை என்றால் இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற முடியாது என்று ரோஹித் கூறினான். அகமது புன்னகைத்தான். வினாடி வினா போட்டி. போட்டிக்கு முந்தைய நாள் அகமது வழக்கம் போல ராமன் அண்ணனையும் ரமணி அம்மாவையும் பார்க்கச் சென்றான். அவனது வினாடி வினா போட்டியை பற்றி அவர்களிடம் கூறினான். மகனே, அல்லாஹ் உன்னுடன் இருப்பான். நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்று ரமணி அம்மா அவனை ஆசிர்வதித்தார். ராமன் அண்ணன் அவனுக்கு ஒரு கிளாஸ் தேநீர் அளித்தார். அவர்களது பிரார்த்தனைகள் அவனுக்கு பெரும் பலமாக இருந்தன. போட்டி நாள் வந்தது. நகரத்தின் மிகப்பெரிய ஆடிட்டோரியத்தில் போட்டி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அங்கு கூடியிருந்தனர். ஒவ்வொரு பள்ளியும் தங்கள் அணியை பெருமையுடன் அறிமுகப்படுத்தியது. அகமதும் அவனது அணி உறுப்பினர்களும் மேடையை நோக்கி நடந்தனர். அவர்களது மனதில் ஒரு சிறு பயமும் அதைவிட பெரிய உறுதியும் நிரம்பியிருந்தன. போட்டி தொடங்கியது. முதல் சுற்றுகளில் அகமதுவின் அணி சிறப்பாக செயல்பட்டது. அகமதுவின் வேகமும் துல்லியமும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் துல்லியமாக பதிலளித்தான். ரோஹித், பிரியா, ஆகாஷ் ஆகியோர் அவனுக்கு முழு ஆதரவு அளித்தனர். போட்டி இறுதி சுற்றுகளுக்கு நகர்ந்தது. மதிப்பெண் பலகையில் அகமதுவின் அணியும் மற்றொரு முன்னணி பள்ளியின் அணியும் சமமாக இருந்தன. இறுதி கேள்வி ஒரு டை பிரேக்கர். கேள்வி மிகவும் கடினமாக இருந்தது. நேரம் குறைவாக இருந்தது. அகமதுவின் அணி உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களால் பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அகமது ஒரு கணம் கண்களை மூடினான். அவனது மனதில் உம்மாவின் வார்த்தைகள் ஒலித்தன. அல்லாஹ் மன்னிப்பவர்களுடன் இருக்கிறான். அவன் இறைவனிடம் பிரார்த்தித்தான். திடீரென அவனது மனதில் ஒரு பதில் தோன்றியது. அவன் கையை உயர்த்தினான். அகமது, உனக்கு பதில் தெரியுமா என்று வினாடி வினா தலைவர் கேட்டார். அகமது தலையசைத்தான். அவன் பதிலைச் சொன்னான். ஆடிட்டோரியத்தில் ஒரு மௌனம் நிலவியது. அனைவரும் ஆர்வத்துடன் வினாடி வினா தலைவரை பார்த்தனர். சரியான பதில் என்று வினாடி வினா தலைவர் அறிவித்தார். ஆடிட்டோரியம் கைதட்டலால் நிரம்பியது. அகமதுவின் அணி வெற்றி பெற்றிருந்தது. ராஜசேகரன் சார் மகிழ்ச்சியில் திளைத்தார். அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அகமதுவின் அணி உறுப்பினர்கள் அவனை அணைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். வெற்றியின் பயன்கள். அகமது கோப்பையை ஏற்றுக்கொண்டான். அவனது கண்களில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிரம்பியிருந்தன. இந்த வெற்றி அவனுக்கு ஒரு சாதாரண போட்டி வெற்றி மட்டுமல்ல, அது அவனது கஷ்டங்களுக்கும் பரிகாசங்களுக்கும் நிசப்தமான போராட்டங்களுக்கும் ஒரு பதிலாக இருந்தது. வறுமை ஒரு குறையல்ல, கடின உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் யாரும் வெற்றி பெற முடியும் என்று அவன் நிரூபித்தான். இடைநிலை பள்ளி வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றது பள்ளிக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளித்தது. அகமதுவும் அவனது அணி உறுப்பினர்களும் வீரர்களைப் போல பள்ளிக்கு திரும்பினர். ராஜசேகரன் சார் அவர்களை மனமாற வாழ்த்தினார். பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் அவர்களை மரியாதையுடன் பார்த்தனர். அகமதை கேலி செய்திருந்த ரோஹித் கூட இப்போது அவனிடம் நேர்மையான மரியாதை காட்டினான். அகமது, நீ இல்லையென்றால் இந்த வெற்றியை நாங்கள் பெற முடியாது என்று ரோஹித் கூறினான். அவனது வார்த்தைகளில் நேர்மை இருந்தது. புகழ் மற்றும் மாற்றம். அகமதுவின் வெற்றி பள்ளியின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக மாறியது. செய்தித்தாள்களிலும் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் அவனது செய்தி வெளியிடப்பட்டது. வறுமையை வென்று அறிவை பெற்ற அகமது சேரியிலிருந்து மேடைக்கு போன்ற தலைப்புகளுடன் அவனது கதை வெளியிடப்பட்டது.
அகமது இந்த புகழில் மயங்கவில்லை. அவனது எளிமையும் பணிவும் அப்படியே இருந்தன. ராஜசேகரன் சார் அகமதுவின் கதையை பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக வைத்தார். ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் அகமதுவின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பற்றி பேசினார். அகமது நமக்கு காட்டித் தந்தார் சூழ்நிலைகள் ஒரு நபரின் திறமையை அளவிடுவதற்கு அளவுகோல்கள் அல்ல என்று. அவன் ஒரு உத்வேகம் என்று ராஜசேகரன் சார் கூறினார். அவரது வார்த்தைகள் பல மாணவர்களில் மாற்றங்களை உருவாக்கின. ஏழை மாணவர்களைப் பற்றிய அவர்களின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டது. அகமதுவின் உம்மாவுக்கு இந்த வெற்றி பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. மகனின் படத்தை செய்தித்தாளில் பார்த்தபோது அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அல்லாவுக்கு நன்றி என்று அவர் கூறினார். ராமன் அண்ணனும் ரமணி அம்மாவும் அகமதுவின் வெற்றியில் மிகவும் மகிழ்ந்தனர். அவர்கள் அவனுக்கு பிரார்த்தனைகள் மற்றும் அன்பு மூலம் ஆதரவு அளித்தனர். கல்லூரி வாய்ப்பு. ராஜசேகரன் சார் அகமதுவின் படிப்பில் கவனம் செலுத்தினார். அவனுக்கு மேலும் புத்தகங்கள் கிடைக்கச் செய்தார். அவனது சந்தேகங்களை தீர்க்க ஆசிரியர்களுக்கு சிறப்பு அறிவுறுத்தல்கள் அளித்தார். அகமது மேலும் மேம்பட்டான். அவனது இலக்கு இப்போது மிக பெரியதாக இருந்தது. நன்றாக படித்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். இந்த வாய்ப்பை வீணாக்க கூடாது. ஒரு நாள் ராஜசேகரன் சார் அகமதை தனது அலுவலகத்திற்கு அழைத்தார். அகமது, உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உள்ளது என்று அவர் கூறினார். நகரத்தின் மிக சிறந்த கல்லூரியில் உனக்கு உதவித்தொகை கிடைத்துள்ளது. உனது படிப்புச் செலவுகளை கல்லூரி ஏற்கும். அகமது அதிர்ச்சியடைந்தான். அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. இது அவன் கனவில் கூட நினைக்காத ஒரு வாய்ப்பு, சார் என்று அகமது சொல்லத் தொடங்கினான். அவனது குரல் தடுமாறியது. அகமது, இது உனது கடின உழைப்புக்கான பரிசு. நீ இதை தகுதியாக பெறுகிறாய் என்று ராஜசேகரன் சார் கூறினார். இது உனது வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம். உன்னால் இன்னும் பல உயரங்களை அடைய முடியும். அகமது ராஜசேகரன் சாருக்கு நன்றி கூறினான். அவனது மனதில் மகிழ்ச்சியும் கிருத் த ஜ புள்ளி ஞ த ஐ ய உ ம புள்ளி நிரம்பியிருந்தன. இந்த வாய்ப்பு அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தது. அவன் தனது உம்மாவையும் ராமன் அண்ணனையும் ரமணி அம்மாவையும் நினைத்தான். அவர்களது பிரார்த்தனைகளும் அன்பும் தன்னை இங்கு கொண்டு வந்தது என்று அவனுக்கு தெரியும். புதிய பயணம். அகமது கல்லூரியில் சேர்ந்தான். புதிய சூழல், புதிய நண்பர்கள், புதிய ஆசிரியர்கள். அவனது வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்திற்கு நகர்ந்தது. கல்லூரியில் படிப்பு அவனுக்கு புதிய சவால்களை அளித்தது. ஆனால் அவன் அனைத்து சவால்களையும் தைரியமாக எதிர்கொண்டான். அவனது கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவனை முன்னேற்றியது. ஆண்டுகள் கடந்தன. அகமது படிப்பை முடித்தான். அவன் ஒரு மருத்துவரானான். அவனது கனவு நனவானது. அவன் தனது உம்மாவையும் ராமன் அண்ணனையும் ரமணி அம்மாவையும் உதவினான். அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அளித்தான். அகமது தனது பழைய பள்ளியையும் ராஜசேகரன் சாரையும் மறக்கவில்லை. அவன் பள்ளிக்கு பெரிய நிதி உதவி அளித்தான். ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவித்தொகைகளை ஏற்படுத்தினான். நன்றி மற்றும் மரியாதை. ஒரு நாள் ராஜசேகரன் சார் அகமதை பார்க்க வந்தார். அவர் இப்போது ஓய்வு பெற்றிருந்தார். அகமது, நீ ஒரு பெரிய மனிதனாகிவிட்டாய் என்று ராஜசேகரன் சார் கூறினார். அவரது கண்கள் மகிழ்ச்சியால் நிரம்பின. நீ எங்களுக்கு பெருமை. உனது கதை அனைவருக்கும் ஒரு உத்வேகம். அகமது ராஜசேகரன் சாரை அணைத்தான். சார், நீங்கள் இல்லை என்றால் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தீர்கள் என்று அகமது கூறினான். முடிவு. அகமதுவின் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறியது. வறுமையோ சூழ்நிலைகளோ ஒரு நபரின் திறமையை அளவிடுவதற்கு அளவுகோல்கள் அல்ல என்று அவன் நிரூபித்தான். கடின உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் யாரும் வெற்றி பெற முடியும் என்று அவன் உலகிற்கு காட்டிக் கொடுத்தான். அவனது நிசப்தமான போராட்டங்கள் பலருக்கு உத்வேகமாக அமைந்தன.